ஹாய் aspirants, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி 9ஆம் தேதி ஜூன் 2024 வெளிவந்த நம்ம எழுதின குரூப் 4 கொஸ்டினோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஜிகேயில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து புவியியலில் இருந்து ஒரு ஒன்வேர்டு. இமயமலையுடன் தொடர்புடைய வாக்கியங்கள். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சரி. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. சரி. கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. அடுத்து கூற்று மற்றும் காரணம். இதில் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD, நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அடுத்து ஒரு சம்மு தனியாக பார்ப்போம். அடுத்து ஒரு கூற்று காரணம். 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஏனெனில் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. கூற்று சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது. அடுத்து 2 சம்மு. பாலூட்டிகளில் பால்பற்களின் அமைவில் காணப்படாதது முன்கடைவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஸ்டார்ச். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? எலிஃபண்டா குகை மகாராஷ்டிராவில் இருக்குது. குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை. எலிஃபண்டா குகை ராஷ்டிரகூடர்கள் காலத்தை சார்ந்தது. அப்போ குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் எதுலனா உதயகிரி குகை ஒடிசா, அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிரா, பாக் குகை மத்திய பிரதேசம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். ஏனெனில் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டுவர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்கம் நாணயம் பகோடா எனப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இவர் யாரோட சீடர்னா திலகரோட சீடர். இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். சரி. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது தப்பு. வழக்கறிஞர் ஆவார் அப்படிங்கிறது சரி. 2 மற்றும் 3 4 மட்டும் சரி. 2 மற்றும் 4 மட்டும் ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு சம்மு. அடுத்து கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. மங்கள மாலை திட்டம் 2012 to 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. அடுத்து ஒரு சம்மு. அடுத்து இன்னொரு சம்மு. அதுக்கு அடுத்து சயின்ஸ் ஒன்வேர்டு. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் ஆகும். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர்.